இன்று 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை ஹட்டன் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தொன்று அனைவரையும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாக்கியிருக்கிறது. ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக இதுவரை வெளியான செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இந்த தனியார் பேருந்து ஹட்டன் மல்லியப்பூ சந்திக்கருகில் உள்ள வாடி வீட்டுக்கருகில் வீதியை விட்டு விலகி பள்ளத்திலே வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதிலே பல பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேருந்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாகவே விபத்து இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பஸ்ஸின் சாரதி, நடத்துனர் உட்பட பயணிகள் பலர் காயமுற்ற நிலையில் டிக்கோயா மற்றும் வட்டவளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பஸ்ஸை மீட்பதிலும் காயமுற்று பஸ்ஸில் அகப்பட்டிருந்த பயணிகளை மீட்பதிலும் போலீசாரோடு அயலில் உள்ள பொதுமக்கள் அதிகளவாக மும்முரமாக இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். 3 பேர் உயிரிழந்திருந்தாலும் காயமடைந்த ஏனையோர் ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருப்பதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் இதுவரை தெரிவிக்கின்றன.